ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா சித்தூர் தாண்டி உள்ள புலிக்குந்துன்ற ஒரு மவுண்டன் தான் வந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா டிஸ்ட்ரிக்டில் சித்தூர் தாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இதை இன்றைக்கி ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அது எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இது ஏறத்துக்கு. என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் போய் காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஒரு 1000 அடிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ம கிட்டே போய் இதோடைய ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் பைக்கில் காரில் வந்தால் போகலாம். இதில் எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் வரைக்கும் வண்டி போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம அது வரைக்கும் போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். தௌசண்ட் அடி இருக்கலாம், 1000 அடி இருக்கான். ஆளுங்க வரதான் நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். சின்ன சத்தத்தை இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நம்ம தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அந்த ரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப்பு எத்தனை அடி இருக்குதுன்னு தெரில. ஸ்டெப்பே கொஞ்சம் கிட்டில் தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஸ்டெப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரத்தில் ஏறினீங்க மேலே? ஓகே ஓகே. ஃபோனு, வாட்டர் பாட்டில் கம்பல்சரி. சரிங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. நண்பர்களே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக கம்பியாக இருக்குது. இதை பிடிச்சிருந்தா மேலே ஏறணும். பாருங்கள் எப்படி இருப்பாங்க. ஃபுல்லாக த்ரில்லிங்காக இருக்க போது. இப்போ தான் ஒரு 1/4 வாசி தூரம் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். கீழே வந்து போன எல்லோரும் சொல்லிட்டாங்க வாட்டர் கேன் மஸ்ட்டு. முடிஞ்சால் 2 கேன் இல்லைனா 1 கேன் எட்டுன்னு வந்தே ஆகணும். முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் கூட எடுத்து வந்துடுங்க. கண்டிப்பாக டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் தான் வந்து பாருங்கள், இப்போ எனக்கு மூச்சு வந்துது. பாருங்கள், ஃபுல்லாக கம்பியாக தான் இருக்குது. தெரியுதுங்களா? ஸ்டெப்பு கூட ஒரு செங்குத்தாக தான் இருக்குது. ஸ்டெப்பு நம்ம நினச்ச மாதிரிலாம் கிடையாது. நடக்கிறதுக்கே எவ்வளோ யோசிக்குதுன்னா கட்டணங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ முடியுது. இதுக்கப்புறம் வேறு மாதிரி பாதை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். விநாயகர், பெருமாள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் பாபாஜி இருக்கார். இங்கேருந்து பார்த்தீங்களா வியூவு செம்மையாக இருக்குது. இங்கே அப்படியே ஒரு 20 பேர், ஒரு 40 பேர் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ வந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுத்து அப்படியே இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்குது. பிளேஸ் நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்குது பாதை.
பார்த்தீங்களா ஒரு சின்ன கேட்டு மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி. இந்த மலை ஓரத்துலேயே இது அப்படி மேக் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தா தெரியும், வண்டி பார்க்கிங் பண்ணதெல்லாம் தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லா செதுக்கியிருக்காங்க. மலை ஓரத்துலேயே செதுக்கியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது குகைக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது, ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி. பார்த்து சேஃபாக வரணும். பாருங்கள் இன்னும் டேஞ்சராக தெரியுது, பார்த்தாலே பயமாக இருக்குது. இங்கேருந்து வழி இங்கே இருக்குங்களா, பக்கத்துலேயே பாருங்கள் ரோடு, அங்கே ரோடு இருக்குது, நம்ம வந்த வழி. இப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக ஆனால் சேஃபாக தான் இருக்குது வரத்துக்கு. நம்ம கரெக்டாக வந்தால் கரெக்டாக போகலாம், எதுவும் பண்ணாமல் கரெக்டாக போனால். சில இடத்துல குறுகி போகிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த இடம் ஸ்டெப்பு காலியாகுது. இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொன்ன பாதை தெரியுதுங்களா, மலைக்குள்ளே இப்படி ஒரு இது ஏறி அதுக்கப்புறம் உள்ளே வவ்வால் பாதைன்னு ஒன்று இருக்கான். அதை போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஒன்றுமே தெரியாதான், ஃபுல்லாக இருட்டு. இங்கேருந்து பாருங்களா, ஃபுல்லாக வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்தேன் பார்த்தீங்களா, இந்த மவுண்டன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது இங்கே இருக்குது. இந்த பூந்தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா. நான் இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கேன். சரி வாங்க கைஸ் எல்லாம். லைட்டாக இப்போயே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா, இதுக்கு மேலே தான் ஏற்படும். போகிறதுக்கும் ஒரே வழி, வரத்துக்கும் ஒரே வழி நினைக்கிறேன். காசு இங்கே பாருங்க கைஸ், வழி எங்கே போகுதுன்னே தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். நேராக போகுது, எங்கே போகுதுன்னே தெரில. சரி வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது. சரி போவோம். தைரியம் தான் மட்டும் வந்துடுங்க. கண்டிப்பாக தனியாக போகிறதுக்கும் ஒரு மனதைரியம் வேணும். போக போக ரொம்ப செங்குத்தாக இருக்குது, வீடியோவில் தெரியும் பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, என்னமே இல்லை அதுக்கு மேலே. ஏதுக்கே கஷ்டமாக இருக்குது.
சத்தம் கேட்குதுங்களா? வவால் சத்தம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் கடந்து வந்த பாதை இங்கே வைடாக காமிக்கிறேன். தெரியுதுங்களா? நான் வந்தது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே இப்போ உள்ளே போக போகிறேன். யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கேட்குது சத்தம்? வாழை சத்தமாக கேட்குதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வவால் கத்த சத்தம் கேட்க பாருங்கள். இதுதான் வவால் குகை. வவால் குகையோ வவால் பாதைன்னு சொல்கிறாங்க. போகிறதுக்கே பயமாக இருக்குது. எவ்வளோ கிட்டிகளாக இருக்குது வழி. இதுக்கு நடுவில் தான் வந்தேன். இன்னும் இது மாதிரி நடக்கிறது. அதுக்கு மேலே ஒரு இரும்பு குகை மாதிரி இருக்குது. எதுவுமே லைட் எதுவுமே இல்லை அங்கே. அந்த லைட் இல்லாத தூரம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? டார்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வழியே ஒரு மாதிரி இருக்குது. சரி போ. தெரியுதுங்களா? வந்ததில் இது கொஞ்சம் மோசமாகுது இடத்துக்கு. ஓ பையா, இங்கே ரொம்ப தூரம் இருக்குதுங்க. வவால் சத்தம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு கேமரா உள்ள வச்சேன். நான் மேலே கண்டினியூ ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறேன். நடக்க முடியல, பிடிச்சேன். மறக்க முடியல, ரொம்ப ஹிட்டாக இருக்குது. லைட் ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ எவ்வளோ கத்தினே இருக்குது. வழி ரொம்ப சேஃபாக இருக்குது. லேடிஸ்லாம், ஆனால் லேடிஸ் வராங்க, தனியாக வரக்கூடாது, ஃபேமிலியாக வரணும், அப்படி பாதுகாப்போடு வரணும். கண்டிப்பாக ஏற முடியாது. ஒரு வழி வெளிச்சம் வந்துச்சு. கேட்டுங்களா? வாங்க, அதான் ஏறி வந்தேன். இன்னுமே தெரிய மாட்டேங்க. இந்த வெற்றி பார்த்தீங்களா, மலை வெட்டு, அது வந்து 2 மலையாக இருக்குங்களா. ஒன்று வந்து சிவன் பார்வதின்னு சொல்கிறாங்கன்னா, மேலே சிவன் கோயிலுங்குது. வாங்க மேலே போகலாம். இது குணாகோயில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா நாம் கடந்து வந்த பாதை ஒன்றுமே தெரியல. அதுதான் பாதை. இங்கே வந்து படி ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படி ஸ்டார்ட் ஆகுது. படி பாருங்கள், அகைன் லாஸ்ட் படி. இதுக்கு மேலே இன்னும் ஒரு பானை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்து சேர்ந்த மாதிரி அதையும் போய் பார்க்கலாம். வாடா, முடியலையே.
ஒரு ஜெகன் படம் ஷூட்டிங் மாதிரி இருக்குது. நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஒரு முக்கால்வாசி தூரம் ஏறி வந்துச்சு. அகெயின் இரும்பு படி, அதெல்லாம் சிவப்பு மஞ்சள் இருந்துச்சு, பச்சைக்கது. இங்கே வந்து இரும்பு படி வச்சுருக்காங்க, பெயிண்ட் வச்சுருக்காங்க. பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளால் ஏறி வர முடியல. அந்த செந்து அப்படியே போகுது. இந்த பக்கம் படி ஏதோ இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் படி வருதுன்னு நினைக்கிறது. பட் இது யாரும் வரத்தில் போல இது கல்லெல்லாம் விழுந்துருக்குது. ரீச் மட்டுமே தெரியுது. மக்களே மேலே வந்துடுச்சு. மேலே ரீச் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மலை, இது பார்த்திங்கன்னா செகண்ட் மலை. அந்த பாலத்தில் தண்ணி போனால் அடுத்த மலை. இதில் கோயில் இருக்கா அதில் கோயில் இருக்கான்னு தெரியல. அந்த ரோடு பாருங்க, இங்கே தான் வச்சு நம்ம மெயின் ரோட்லேருந்து. கோயில் இங்கே இருக்கா, அங்கே இருக்கு மேலே டாப் லைன். இது என்ன கோயில் தான். ஓகே, இப்போ நம்ம ஏறி வந்த மலை வந்து கோயில் இருக்கான், சிவன் கோயில் தான் இருக்கான் மேலே. செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் ஒன்றும் ஆசை. ஆந்திரா மாநிலத்தில் உள்ள சித்தூரில் இருக்கிறது இந்த மலை. என்ன ஒரு வெற்றினா, மேலே தண்ணி குடிக்காமல் ஏறிட்டேன். இங்கே தெரியுது பார்த்தீங்களா வெட்டு. இதுதான் நம்ம வந்த ஸ்டெப்பு தெரியுதான்னு தெரில. தெரியுதா பாருங்கள். இந்த 2 மலைக்கு நடுவில் போனதுங்கிறது தான் ஸ்டெப்பு. நான் கிளம்புந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30. அப்படியே வேலூரில் வந்து ஒரு 1 மணிக்கு வந்துட்டேன். சித்தூருக்கு வரும்போது 3 மணி. சரி சாப்பிட்டு பொறுமையாக ஒரு 4 மணிக்கு மேலே எல்லாம். ஏன்னா அப்போது மார்ச் மாதம் வேறு, வெயில் ஃபுல்லாக அடிக்கும். அதனால தான் பண்ணி டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4:44 ஆகுது ஈவினிங். இப்போ வந்தானா இப்போவும் பார்த்திங்கன்னா வெயில் செம்மையாக அடிக்குது. இன்னும் சன்னு போகவே இல்லை, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு 6 மணிக்கு மேலே விடுவாங்களா லோப்பெலாம் தெரியாது. அதான் நான் வந்துட்டேன் நான். நம்மளுக்கும் முன்ன வந்து பழக்கம் இல்லை. சரி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பார்க்காம போக முடியாது, மனசு கஷ்டமாயிடும். சரி அதனால தான் வந்துட்டேன் பார்த்தாங்கன்னு. சரி நெக்ஸ்ட்டு கோயிலை பார்க்கலாம். தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு அர்ஜுன் சார் ஒரு பாட்டில் பாடிப்பார். நீர் நேர்மை கோடையில் தெரியுதுன்னு சொல்லிட்டு நதிய சாங்கில். அவனுடைய தேவை இப்போ தான் தெரியுது. அது முக்கியமாக மே மாதத்துலாம் தெரியுது. முக்கியமாக ஒர்க் பார்க்கும்போது இது மாதிரி ஏழ்மை கூட ஏதோ சமாளிச்சிடலாம். ஆனால் ஒர்க் பார்க்கும்போது தண்ணி கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டமாகிடுது. தண்ணியோட அருமை இப்போ தான் தெரியுது. எவ்வளோ குச்சாலும் தண்ணி பத்தாதான் தெரியும். பட் ஒரு கேன் தான் இருக்குது. பார்த்தாங்க இது திரும்ப ரிட்டர்ன் போகும்போது யூஸ் ஆகும். பேக் வச்சிடும்.
வியூ செம்மையாக இருக்குது. அடுத்து சிவனை பார்க்க போகலாம். மேலே ஸ்டெப்பு தான் இங்கேயும், பட் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ரொம்ப வாட்டர் கேன்ஸாக இருக்குது. பார்த்து போகணும் சொல்லலாம். பாருங்க, மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கு. வியூ பாயிண்ட் தான் அல்டிமேட்டாக இருக்குது. இங்கேருந்து இப்படி பாக்ஸாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஒரு 30 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. இப்போ திருப்பதி மலை தெரியுதான்னு தெரில, நிறைய மலை தெரியுது. கோயில் நோக்கில் இருக்கான்னு தெரில. அந்த மலையான ஒரு கொடி இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு இந்தியா கொடி நட்டு வச்சிருக்க மாதிரி சொன்னாங்க. நண்பர்களே, கோயிலுக்கு வந்தாச்சு. தெரியுதுங்களா? பாருங்கள், நவகிரகம், விநாயகர் சிலை, விநாயகர் எங்கே காடு, விநாயகர் ஸ்டார்டிங்கில் இருந்தார். பாருங்க, சின்ன ஐயப்பன் கோயில், ஐயப்பன், இங்கே முருகர். இந்த கல் பார்த்திங்கன்னா கீழே இது மாதிரி வருது. அந்த 2 இது மாதம் பார்த்தீங்களா பாதை, நான் கேப்பில் நடந்து வந்தேன். அது நடந்து வந்த கோகை பாதை தான். சிவன் உள்ளுக்குள்ள இருக்காரு, தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது மலைக்கு போகுது. இந்த தொங்கும் பாலம் பார்த்தீங்களா, இந்த பாலம் கிராஸ் பண்ணி தான் அந்த மற்ற மலைக்கு போனோம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல பாதை நடந்து போனதில். ஃபஸ்ட் டைம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிட்டிக்கலாக இருக்குது, தெரியுதுங்களா? கரணம் தப்புனா மரணம். கீழே பயங்கரமாக இருக்குது. பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வெயிட் தாங்கலை. வரான் பாருங்கள், 1000 அடி 1000 ஃபீட்லேருந்து வருது. நம்ம நண்பர் கை காமிக்கிறாரு. ஹேண்ட் ஹாய். ஏம்மா ரொம்ப வீக்காக இருக்குது இந்த பக்கம். இது ஆஃப்லோடு. கிட்டிங்களா? ஜம்ப்
அப்படியே வீடியோ இருங்க, லாஸ்ட் வாங்கிக்கிறோம். அப்படி கவர் பண்ணுங்க. எப்படியா நீங்கள் ஜம்பா? கமான் கமான். இங்கே அது குத்துருங்க, ஸ்டிக்கு குத்துருங்க. எப்படிங்க அது தூக்கிடலாம். புரியுதா? ஓகே, ரொம்ப கிட்டிக்கலாம் இருந்துச்சு அந்த பாதை. கொடிக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே எதுவும் இல்லையா அந்த பக்கம்? இந்த பக்கம் போய்ப்பா. ரெண்டாவது மலையில் கொடிக்குதுன்னு சொன்னாங்க, அதுதான் பார்க்கலான்னு வந்துச்சு. What is this? எத்தனை இறங்கி போகுது, எப்படி போகுது பார்த்தீங்களா? கீழே பார்த்து இறங்கணும். இறங்கும் போது டார்ச் இல்லாமல் இறங்கவே முடியாது. கீழே இறங்கினுக்குது. டார்ச் இல்லாமல் இறங்க முடியாது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. காலெல்லாம் பார்த்து வைக்கணும். வவ்வால் சத்தம் மாதிரி கேட்டுன்னு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்கன்னா இறங்கும்போது. ஏறதை விட இறங்கும்போது பார்த்து பொறுமையாக இறங்கணும். காலை வச்சு நீங்களும் வரும்போது பார்த்து இறங்குங்க. டார்ச் இல்லாமல் இறங்காதீங்க. பாருங்கள், ஏன்னா போகும்போது நம்ம மேலே பிடிச்சின்னு ஏறுவோம். ஆனால் இறங்கும்போது பார்த்திங்கன்னா சேஃபாக ஏறணும். சேஃபாக இறங்கணும். பொறுமையாக கல் ஒரு சைடு பிடிச்சின்னு பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக தனியாக வந்துடாதீங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு போட்டுமா? வவ்வால் ஃப்ரான்ஸ் வவ்வால் பார்த்தீங்களா? பறக்குது பாருங்கள். பார்த்து பொறுமையாக இருங்க. வவ்வால் டைம் ஆயிடுச்சு, இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால வவ்வால் அதிகமாக இருக்குது. நம்ம பிளேஸில் அது இல்லை, அதுங்களோட பிளேஸில் நாம் இருக்குது. சேஃப் ஸ்லோவாக போங்க, சேஃபாக போங்க. காலு பார்த்து பொறுமை. இது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஒரு 70 டிகிரிக்கு நினைக்கிறேன். வெரி கிரிட்டிக்கல். ஸ்லோ. ஆனால் இத்தனை பேர் நடந்தாலும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பில்ட் குவாலிட்டி.
வால் வரும்போது கொஞ்சம் கிட்டிகளாக இருந்துச்சு, போகும்போது இன்னும் ரொம்ப கிட்டிகளாக இருக்குது. கிட்டிகள் இந்த இடம் ரொம்ப மோசமாகுது. சந்தில் போந்து போகிற மாதிரி. நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ கிட்டிகளாகுது. வழி ரொம்ப மோசமாகுது. ஏறதோடு இறங்க ரொம்ப கஷ்டமாகுது. நண்பர்களே படி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப விட்டு நான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி தெரியுது மட்டும் பாருங்கள். படி பார்த்து வாங்க கீழே வரும்போது. ஓகே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க படி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்பா ஓர ஹைட் படி. ஓகே ஓகே சரி வாங்க வாங்க போகலாம். ரெக்கார்ட் தானே? இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பழுதுமலை இருக்குது. அந்த பழுதுமலையில் கொஞ்சமாக இது மாதிரி இடம் இருக்குது. மேலே போனீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த இடம் மாதிரி பழுதுமலை இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க. பழுதுமலையில் இது மாதிரி இடம் அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அது வந்து கொஞ்சம் தூரம் தான். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மலையெல்லாம் குறைஞ்சி கட்டினாங்களா இல்லை அப்படி தான் இருக்கும்போது அப்படி தான் இருந்துச்சா? நல்லாயிருக்கு. எழும்போது ஷூட்டிங் ஃபுல்லாக வந்துடுச்சு. வியூ வாங்கி பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இந்த கவுர் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா வெயிட் கட்டி லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த கவுர் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டு சிமெண்ட்டு என்ன இறக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் பார்த்த கேட்டுக்கு வந்துடுச்சு. ஒரு வழியாக முடிச்சாச்சு. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கீழே இருக்குன்னு. கண்ணை தப்புனா மரணம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இறங்க போகுது.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புதுமையான வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.